இன்றைய சமையல் கொலிசல்னா முதலில் சத்திக எண்ணெயை நாம் கொதிக்க வைக்கவும். இது ரொம்ப சுவையாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள். எண்ணெயில் நறுக்கிய வெங்காயம், தக்காளி மற்றும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து மரக்கரண்டியால் மெதுவாக கிளறவும். இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சள் மற்றும் கரம் மசாலாவுடன் கோழியை சேர்த்து மசாலாக்கள் நன்கு சேரும்படி மெதுவாக கிளறவும். கொலிசல்னா நல்ல தப்பா கரமா ருசியா இருக்கும். இதுதான் நம்ம ஒரு பாரம்பரிய முறையில் செய்த ருசியான சிக்கன் சால்னா. இந்த சூடான சிக்கன் சால்னா மற்றும் மொறுமொறுப்பான பரோட்டா உங்கள் மதிய உணவிற்கு மிகவும் சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். இப்ப மெதுவா முட்டைகளை கொதிக்கிற தண்ணியில வைக்கணும். அப்போதான் அது உடையாம நல்லா வேகும். இது ஒரு ஆரோக்கியமான உணவு. அவித்த முட்டைகளை மெதுவாக உரிக்கும் போது அதன் ஓடுகள் மரப்பலகையில் விழுகின்றன. சமையலறையில் ஒரு அமைதியான சூழல் நிலவுகிறது. இப்போது நாம் நறுக்கிய வெங்காயம் மற்றும் தக்காளியை சேர்த்து மசாலாவை மெதுவாக கிளற வேண்டும். மணம் நன்றாக வரும் வர வதக்கவும். இந்த சூடான முட்டைக்கறி மிகவும் சுவையா இருக்கும். இதோ உங்களுக்காக சுவையான மதிய உணவு தயார். வந்து சாப்பிடுங்கள். இந்த பன்னீர் துண்டுகளை வெண்ணெயில் பொன்னிறமாகும் வரை மெதுவாக வறுக்க வேண்டும். அப்போதுதான் அதன் சுவை மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த தக்காளி விழுத மென்மையாக அரைக்க வேண்டும். இப்போது இந்த மசாலாவில் வெண்ணெய் மற்றும் தக்காளி சாறு சேர்த்து நன்கு கிளறவும். இது மிகவும் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். என்பது நறுமணப் பொருட்கள் சேர்ந்த கலவையாகும். இது உணவிற்கு சுவையையும் நல்ல மணத்தையும் தருகிறது. இந்த மசாலா மிகவும் சுவையாக வறுத்த பன்னீர் துண்டுகளை இந்த சுவையான குழம்பில் சேர்த்து மெதுவாக கிளற வேண்டும். இது மிகவும் சுவையாகவும் சத்தானதாகவும். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா கிரீமியாகவும் வெண்ணெய் உருகிய நிலையில் மல்லித்தழை தூவி பரிமாறப்படுகிறது. இந்த காளான்களை மெல்லிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். அப்போதுதான் சமையலில் அது சீக்கிரம் வெந்து நல்ல சுவையை தரும். வெங்காயம் மற்றும் தக்காளியை பொன்னிறமாகும் வர வதக்கவும். இந்த மசாலா நல்ல வாசனையையும் சுவையையும் தரும். இந்த மசாலா கிராவியில் காளான்களை சேர்த்து மெதுவாக சமைக்க வேண்டும். இது மிகவும் சுவையாகவும் சத்தானதாகவும் இருக்கும். காளான் மசாலா மிகவும் சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. எண்ணெய் மேலே மிதப்பதை பாருங்கள். இது சரியான பதத்தில் தயாராக. சூடான காளான் மசாலா மற்றும் பரோட்டா ஆரோக்கியமான முறையில் பாரம்பரியமா சமைக்கப்பட்ட சுவையான உணவு இது. சாப்பிட்டு மகிழுங்கள். இந்த பருப்பை நன்றாக கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். அப்போதுதான் சாம்பார் ருசியாக இருக்கும். இந்த பருப்பு வெந்தவுடன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு கொதிக்க விட வேண்டும். இப்போ சூடான எண்ணெயில கடுகு, சீரகம், பூண்டு மற்றும் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்ல வாசனையை கொடுக்கும். சூடான தாளிப்பை பருப்பின் மேல் ஊற்றவும். இது ஒரு அருமையான வாசனையை தரும். பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது.